ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ப்ளஸ் பட்டை சேர்த்து லைட்டாக வந்து வந்துச்சுங்க. தேவையான வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் பட்டாணி எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் அதோடு சேர்த்து வதக்கிடுங்க. அது வந்து நீங்கள் ஆனியன்ஸ் ஒரே ஒரு ஆனியன் சேர்த்தா ஒரு ஆனியன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதிலே வச்சு காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகா இல்லை 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து ப்ரௌன் சைஸா அதனால் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு டம்ளர் அரிசி இது புலாவ் சொல்லுவாங்க. வந்து ஃப்ரை ஆகிடுச்சு வெஜிடபிள்ஸ். 1 கப் ரைஸ்க்கு 1 கப் வாட்டர் ப்ளஸ் 1 கப் வாட்டர் ஊற்றிட்டு ப்ளஸ் அதோட தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பாயாசம் மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் மூடி போட்டு மூடணும். உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு போடுங்க. கொஞ்சம் நல்லா வந்து உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப இல்லை லைட்டாக. அப்போ தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கணும். இன்னும் லைட்டாக சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அங்காள் அவர்கள் டேஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்படிக்கா இருக்குது தயிர் சாதம்? புலாவ் பவியை சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. இதுக்கு தேவையோட சொன்னேன். நான் கூட ஏதோ வந்துருச்சு. அவங்க சொல்கிறேன் நல்லா இருக்கா?